உங்களில் எத்துணை பேருக்கு தெரியும் இலங்கையில் வாழ்ந்த ராபின்ஹுட்டினை சரதியல் மற்றும் மம்மலே மரிக்கார்? இரத்தத்தை தாண்டிய சகோதரத்துவம். அவர்கள் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரே மொழியும் இல்லை. சரதியல் ஒரு சிங்கள வீரன், மம்மலே ஒரு முஸ்லிம் போராளி. ஆனால் அநீதி அவர்களை சகோதரர்களாக்கியது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏழைகள் அழுதபோது ஆட்சி செய்தவர்கள் சிரித்தார்கள். அப்போது சரதியல் அமைதியை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக வீரத்தை தேர்ந்தெடுத்தார். அவருடன் தோள் கோர்த்து நின்றவர் மம்மலே. மதத்திற்காக அல்ல, பணத்திற்காக அல்ல, நீதிக்காக. காலனி ஆட்சியாளர்களுக்கு துணை நின்ற செல்வந்தர்களிடம் அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அந்த செல்வத்தை பசியால் வாடிய கிராம மக்களுக்கு வழங்கினார்கள். நீ எந்த மதம் என்று அவர்கள் ஒருபோதும் கேட்டதில்லை, நீ மனிதனா என்பதே போதுமானது என்றனர். உத்துவன் கந்த காடுகளில் அவர்கள் மறைந்திருந்து கிராமப்புறங்களில் நடக்கும் அநீதிக்கு எதிராக போராடினார்கள். கிராம மக்களின் நம்பிக்கையின் சின்னமானார்கள். பிரிட்டிஷ் அரசு அவர்களை முடக்க அச்சுறுத்தினார்கள், படைகளை அனுப்பினார்கள், பரிசுத் தொகைகளை அறிவித்தார்கள். ஆனால் ஒன்றுமே கைகூடவில்லை. அவர்களின் தைரியத்திற்கு முன்பு அனைத்தும் செல்லாக்காசானது. ஒரு துரோகம் வரை. அதே இனத்தைச் சேர்ந்த ஒரு துரோகி அவரை நம்ப வைத்து காட்டிக் கொடுத்தார். இறுதி நாளில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு படைகளால் சூழப்பட்ட போது அவரோடு இருந்த முஸ்லிம் நண்பரான மம்மாலேக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒப்புக்கொள் என்றார்கள். சரதியலை விட்டு விலகு என்றார்கள். அவர் மறுத்தார். சரதியல் மெதுவாகச் சொன்னார், நண்பா, நீ ஒத்துக்கொள், நீயாவது உயிருடன் இருக்கலாம் என்றார். மம்மாலே பதிலளித்தார், மரியாதையில்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. இருவரும் ஒன்றாகவே ஏறினார்கள் தூக்குமேடை. மக்கள் அழுதார்கள், குற்றவாளிகளுக்காக அல்ல, தைரியத்திற்காக. 2 மனிதர்கள், 2 மதங்கள், ஒரே முடிவு. கயிறு இறுக்கப்பட்ட போது பயம் வெல்லும் என்று ஆட்சி நினைத்தது. ஆனால் அன்று ஒரு புராணம் பிறந்தது. ஏனெனில் வரலாறு ஆட்சி செய்தவர்களை நினைவில் வைக்காது, ஒன்றிணைந்து நின்றவர்களையே நினைவில் வைக்கும். சரதியலும் மம்மலேயும் கலகக்காரர்களாக மரிக்கவில்லை, சகோதரர்களாக மரித்தார்கள்.